வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, சில எலமெண்ட்ஸோட நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ அது நியூக்ளியர் டிகேவை அண்டர்கான் பண்ணி அது மோர் ஸ்டேபிள் நியூக்ளியாக வந்து ஃபார்ம் ஆகும். நோட் ஹியர், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான், அது அன்ஸ்டேபிளாக வந்து இருக்குது. அது நியூக்ளியர் டிகேவை அண்டர்கான் பண்ணும் போது மோர் ஸ்டேபிள் நியூக்ளியாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. நியூக்ளியை அப்படிங்கிறது ப்ளூரல், அதாவது 1 2 வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. அன்ஸ்டேபிளாக இருக்கிறது ஸ்டேபிளாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ தேர் வில் பி எ எமிஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அண்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். இப்போ இதை நம்ம டெஃபினிஷனாக பார்த்தோம் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த ஃபினாமினா ஆஃப் நியூக்ளியர் டிகே ஆஃப் சர்டன் எலமெண்ட்ஸ் with the emission of radiation like என்னென்ன ரேடியேஷன்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். அண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் இந்த ஃபினாமினா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டர்கான் பண்ணுதோ தோஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, எலமெண்ட்ஸான யுரேனியமோ ரேடியமோ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஃபினாமினாவை அண்டர்கான் பண்ணி அது ரேடியேஷனை எமிட் பண்ணுது ஆன் தேர் ஓன் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த யுரேனியத்தை நம்ம வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமோட சேர்த்து வைக்கும் போது இந்த யுரேனியம் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சு. அங்கே எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷனை எமிட் பண்ணுறது அந்த ஃபினாமினாவை நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினிஷன் பார்த்தோம்னா, இட் இஸ் த ஃபினாமினா ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் சர்டன் எலமெண்ட்ஸ் ஆன் தேர் ஓன். இந்த எலமெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. தட் இஸ் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. அண்ட் இதில் எக்ஸப்ஷனல் பார்க்கும்போது ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் இதுக்கு அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 82 இருக்குது. இதையுமே நம்ம ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னால் சொல்கிறோம். தோஸ் எலமெண்ட்ஸ் ஆர் டெக்னீஷியம் Tc which is having atomic number 43 and bromedium Bm which is having atomic number 61. இந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 82 இருக்கும். நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ, இது வரைக்கும் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸாகவும் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸாகவும் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் அ மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த எலமெண்ட் ஸ்பான்டேனியஸாக, அதாவது தானாகவே வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அந்த ஃபினாமினாவை தான் நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொன்னோம். பட் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் நம்ம லைட் எலமெண்ட்ஸான போரான், அலுமினியம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு மெத்தட்ஸ் மூலயமா ரேடியேஷனை எமிட் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஃபினாமினாவை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபினிஷன் பார்த்தோன்னா, இட் இஸ் அ ஃபினாமினா பை விச் ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோ ஆக்டிவ் பை த ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு மெத்தட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஐரின் கியூரி அண்ட் எஃப் ஜோலியட் இந்த இயர் 1934. நெக்ஸ்ட்டு, லைட்டர் எலமெண்ட்ஸான போரான், அலுமினியம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த போரான், அலுமினியம் அப்படிங்கிறது நேச்சுரலாக, அதாவது ஸ்பான்டேனியஸாக ஓனாக வந்து ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணாது. நம்ம தான் அதை வந்து இன்டியூஸ்டு மெத்தட் மூலயமா பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are bombarding with the ரேடியேஷனான ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிற இந்த ரேடியேஷன் மூலமாக நம்ம இந்த போரான் ஆர் அலுமினியமை வந்து பம்பார்ட் பண்ணி தான் நம்ம ரேடியேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் யுரேனியம் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் ஃபினாமினாவை அண்டர்கான் பண்ணும் போது நமக்கு அப்போது ஃபார்ம் ஆனதான் வந்து இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிற இந்த ரேடியேஷன். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வச்சு தான் இப்போ இங்கே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் இந்த லைட்டர் எலமெண்ட்டான போரான், அலுமினியத்தை வந்து பம்பார்ட் பண்ணுறோம், இன்டியூஸ் பண்ணுறோம் ரேடியோ ஆக்டிவ் ஃபினாமினாவை அண்டர்கான் பண்ணி ரேடியேஷனை எமிட் பண்ணுறதுக்காண்டி. சரியா? அப்படி பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டாக என்ன கிடைக்குதுன்னா, இன்விசிபிளான ரேடியேஷன் எமிட் ஆகுது அண்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது எமிட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்துருந்தோம். ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அந்த நியூக்ளியஸை நம்ம பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் டீகேவை அண்டர்கான் பண்ணி, அதாவது டிஸ்இன்டெக்ரேஷன் ஆகி, தட் மீன்ஸ் சிதைவு ஆகுது. இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சிதைஞ்சு அது டாட்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த டாட்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அலாங் வித் தட் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும் அண்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸும் வந்து எமிட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் டிஸ்இன்டெக்ரேஷன் நடக்கும்போது, டிஸ்இன்டெக்ரேஷன் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது, தட் மீன்ஸ் இந்த லைட்டர் எலமெண்ட்ஸான போரான் அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு தான். அப்போ அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது ஆக்டம்னால ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நியூக்ளியஸ் வந்து டிஸ்இன்டெக்ரேஷன் அண்டர்கான் பண்ணி நம்ம பம்பார்ட் பண்ணும்போது அந்த நியூக்ளியஸை சிதைஞ்சு நமக்கு டாட்டர் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த நியூக்ளியஸ் டிஸ்இன்டெக்ரேஷன் அண்டர்கான் பண்ணுதோ அதை வந்து பேரண்ட் நியூக்ளியஸ்னும், ஆஃப்டர் டிஸ்இன்டெக்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூக்ளியஸை டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். சரியா? அண்ட் the particle which is used to induce the artificial disintegration, அதாவது நம்ம இங்கே இந்த பேரண்ட் நியூக்ளியஸை வந்து பம்பார்ட் பண்ணுறோம் இல்லையா? இங்கே போரான் அலுமினியத்தை வந்து பம்பார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வச்சு. ஸோ எந்த பார்ட்டிக்கலை வச்சு பம்பார்ட் பண்ணுறோமோ, இன்டியூஸ் பண்ணுறோமோ, அந்த ஆர்டிஃபிஷியல் டிஸ்இன்டெக்ரேஷன் அண்டர்கான் பண்ணுறதுக்காண்டி அந்த பார்ட்டிக்கலை we call it as a projectile. அந்த பார்ட்டிக்கல் which is produced after the disintegration. ஸோ டிஸ்இன்டெக்ரேஷன் நடந்து முடிஞ்சு பேரண்ட் நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அலாங் வித் தட் சில பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது எமிட் ஆகும். அந்த பார்ட்டிக்கலை தான் we call it as a ejected particle. I hope you get this. ஸோ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸை நம்ம ப்ரொஜெக்டைல் மூலிமா பம்பார்ட் பண்ணும்போது அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக ஆயிடுது. அன்ஸ்டேபிள் ஆனது நியூக்ளியர் டீகேவை அண்டர்கான் பண்ணும்போது இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து இப்போ 2 டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அலாங் வித் தட் எஜெக்டட் பார்ட்டிகளும் வந்து எமிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் ரேடியேஷன் எமிஷன் ஆகுறது அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸில் செல்ஃபாக டிஸ்இன்டெக்ரேஷன் வந்து நடக்குது. அதாவது அந்த நியூக்ளியர் டீகேவை வந்து அண்டர்கான் பண்ணுது இல்லையா? அப்போது அது செல்ஃபாக ஓனாக அண்டர்கான் பண்ணி ரேடியேஷன் அப்படிங்கிறது தானாக ஸ்பான்டேனியஸாக வந்து எமிட் ஆகும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் அந்த நியூக்ளியஸ் டிஸ்இன்டெக்ரேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்டியூஸ்டு ப்ராசஸ் மூலயமா, அதாவது பம்பார்ட் பண்ண வைக்கிறோம். பம்பார்ட் பண்ண வச்சு தான் அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது எமிட் பண்ண வைக்கிறோம் இங்கே. So this natural radioactivity is a spontaneous process and this artificial radioactivity is a induced process. And in the natural radioactivity la emit ஆகக்கூடிய radiation பார்த்தோம்னா alpha, beta and gamma radiation. And இங்க artificial radioactivity la emit ஆகக்கூடியது mostly elementary particles ஆன neutron, positron etc. அடுத்து இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டர்கான் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா which is having atomic number more than 83. உள்ளுக்குள்ளே வந்து 82ன்னு கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வந்து 83ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இது அண்டர்கான் பண்ணுன்னா which is having atomic number less than 83. நெக்ஸ்ட் இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக ஓனாக நடக்கிறதுனால. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து நம்ம பண்ணுறதுனால, மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டினால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அண்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆர் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ப்ளீஸ் டு ஆஸ்க். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து ஆன்சர் வந்து த்ரூ ரிட்டன் மூலியமாகவோ ஆர் ஷார்ட்ஸ் ஆர் லாங் வீடியோவாகவும் கிடைக்கும்.
இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.